Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது CBSE 9th standard NCERT பார்க்க போகிறோம். Exercise 2.4 or 5 new book 2.4. The exercise 2.4ல 1 to already finished. Now we are going to see third sum. So third sum they are given the identities வந்து expanded form இருக்கு. நீங்க வந்து whole square form, short form யூஸ் பண்ண போறீங்க. So first look like what is the third sum? First one exercise 2.4. Height is okay? Yes, ma'am. So now the sum is 9x square plus 6xy. What is third one? See and then tell. 6x square, I'm sorry, 9x square plus 6xy plus y square. First of all, it is look like first a square இருக்கணும் இல்லையா? See here. So இது 9 இருக்கக்கூடாது, 3 square எழுதலாமா? x square is the whole square எழுதணும். Firstல whole square, lastல whole square இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். So y பிரச்சனை இல்லை, y square. So here double term involving, not involving double. So 9 can be written as 3 square, x square can be written as x square. So 3x the whole square. The second one 2a b is y plus b square. நான் இங்கே பார்த்து எழுதலை இந்த 6 இங்கே பார்த்து எழுதுனேன். ஸோ ஐ எம் ரைட்டிங் 9x square is 3x the whole square எழுதிட்டேன். ஸோ y square is not a matter as it is. அப்போ என்னோட a தெரிஞ்சிருச்சு 3x, b வந்து y-னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐ எம் ரைட்டிங் filling here 2ab I am filling. 2a is 3x, b is y. ஸோ இதை பார்த்து நான் எழுதலை, நான் 2ab வச்சு தான் ஃபில் பண்ணேன். இந்த a-வையும் இந்த b-ஐயும் வச்சு இங்கே ஃபில் பண்ணேன். பட் கரெக்டானு செக் பண்ணிக்கணும். 2 into 3 6x y கரெக்டா? நான் இதை பார்த்து எழுதலை, இங்கே மட்டும் இண்டிவிஜுவல் ஸ்கொயரை கரெக்டாக ஹோல் ஸ்கொயர் ஃப்ரேம் பண்ணிவிட்டு 2ab ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் தெரியுதா? இட் இஸ் லுக் லைக் a square plus 2ab plus b square. So the formula is formula a plus b the whole square. So I am using this. பார்க்க இந்த ஃபார்மேட்டில் இருக்கனால. So our a is 3x plus our b is y. Our b is y the whole square. இது பார்க்க a square plus 2ab plus b square மாதிரி இருக்கனால we are applying here a plus b the whole square formula. So your a is, புரியுதா? நான் இந்த 2ab இந்த மாதிரி எழுதுவேன். So my a is, அதை எழுதிக்கோங்க ஈஸியாக இருக்கும். a is 3x, b is y. That's all. ஸோ எக்ஸ்பேண்டட்ல இருக்கு, நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கோம். பட் 9x ஸ்கொயர்னு வச்சு எழுதக்கூடாது, ஹோல் ஸ்கொயர் இருக்கணும். ஒய் பிரச்சனை இல்லை, சிங்கிள் டேர்ம். டபுள் டேர்ம் இருந்தால் ஹோல் ஸ்கொயராக மாற்றிட்டு, ஸோ எது உங்கள் ஏ எது உங்களோட பின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் பார்த்து எழுதணும். நான் ஆக்சுவலாக இந்த ஏபியை வச்சு தான் இங்கே ஃபில் பண்ணேன் 2ab. இங்கே நான் பார்க்கல, பட் அதுக்கப்புறம் செக் பண்ணோம் கரெக்டாக இருந்தால் தான் வி ஆர் அப்ளைங் திஸ் ஐடென்டிட்டி. அதர்வைஸ் இட் இஸ் நாட் சூட்டபிள் ஹியர். அப்போ இது சூட் ஆகலன்னு அர்த்தம். அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, அப்ராப்ரியேட், அதாவது கரெக்டான சூட்டபிள் ஐடென்டிட்டினா இட் இஸ் சூட்டபிள் ஆர் நாட். ஐ எம் செக்கிங் ஹியர் 2ab வச்சு செக் பண்ணுறேன். செக் பண்ணி ப்ளஸ் 2ab கவர் ஆனால் தான் யூ ஆர் ரைட்டிங் a plus b the whole square. Otherwise it is not possible apply this identity. We are just searching another one. வேறு என்ன சூட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ரைட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் சம், செகண்ட் ஒன் 4y square minus 4y plus 1. Here also I am writing the first one, it is not a whole square format, I am writing here. So 2 வந்து 4 வந்து 2 square. 4 means 2 square, y square I am writing as it is minus 2a வந்து 2y. சரியா? இந்த வேணா ஒரு ஸ்டெப் அப்படியே எழுதுங்க. 1 square I am just writing 1 is 1 square. Listen. 4 means it is 2 square. Y square means I am writing y square. Minus 4y I am writing the same. 1 is 1 square. Now your whole individual square is can be written as whole square. 1 square as it is. It is look like a square minus a square b square. In between sign தான் decide பண்ணும். இப்போ நான் இதை ரெண்டை பார்த்து 2ab fill பண்ண போகிறேன். 2. My a is 2y. My b is 1. நான் ஃபில் பண்ணிவிட்டு செக் பண்ணுவேன் கரெக்டாக இருக்கான்னு. நான் அங்கே பார்த்து ஃபில் பண்ணல. 2ab fill 2a தெரிஞ்சிருச்சு, இப்போ b தெரிஞ்சிருச்சு. I am writing filling this. So it is look like a square minus 2
ab plus b square. It is a minus b the whole square. So I am writing here our a is 2y, our b is 1. So a minus b the whole square. First என்ன பண்ணனா இந்த மாதிரி இருக்கிறத நார்மலா செப்பரேட்டா இருக்கிறத ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல எழுதணும். இத இங்க ab தெரிஞ்சவன கிளியரா 2ab படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணா மட்டும் பார்த்தாது அது அந்த டேர்ம்ல கரெக்டா இருக்கா செக் பண்ணும். எனக்கு 4y வருது. ஸோ கரெக்ட். அப்போ ஐ எம் ஜஸ்ட் இட் இஸ் லுக் லைக் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ ஐ எம் ரைட்டிங் a ஓகேயா மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கனால a எவ்வளோ 2y, b இஸ் 1. ஸோ ஐ எம் ரைட்டிங் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர், a இஸ் 2y மைனஸ் b இஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஐ எம் ரைட்டிங். ஸோ இந்த சைன் பார்க்குறப்ப மிடில் சைனை வச்சு தான் டிசைட் பண்ணணும். இட் இஸ் மைனஸ் ஆர் ப்ளஸ். போன சம்மில் மிடில் என்ன இருந்துச்சு ப்ளஸ். ஸோ ப்ளஸ். இந்த சம்மில் மிடில் சைன் மைனஸ், ஸோ மைனஸ். Are you clear? So next sum. Next. Third one. Third sum is Square minus x square minus y square by 100. It is look like ரெண்டு டேர்ம் தான் இருக்கு மிஸ். ஸ்கொயர் இருக்கு, நடுவில் மைனஸ் இருக்குன்னா இட் இஸ் ஸ்பெஷல் ஐடென்டிட்டி. எது? இட் இஸ் லுக் லைக் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஐடென்டிட்டி? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ ஃபஸ்ட்டு இதை கரெக்டான ஸ்கொயரில் இருக்கான்னு எழுதி வைக்கணும். கரெக்ட். ஃபஸ்ட்டு உனக்கு பிரச்சனை இல்லை, இதுவும் பிரச்சனை இல்லை, பட் டினாமினேட்டரை இப்படி எழுதணும். ஸோ இதையுமே ஹோல் ஸ்கொயர் எழுதணும். இண்டிவிஜுவல் ஸ்கொயர் வரவே கூடாது, இன்ட்டுக்கும் வரக்கூடாது. இன்ட்டில் இங்கே இருந்துச்சா, இப்போ என்ன பண்ணுவோம்? இண்டிவிஜுவலாக இருக்கா? ஸோ ஹோலாக மாற்றிட்டு தான் அதுக்கப்புறம் ஃபர்தராக மூவ் பண்ணும். டிவைடுக்கும் அதே தான், இங்கே பிரச்சனை இல்லை. 100 கேன் பி ரிட்டன் as 10 ஸ்கொயர், செப்பரேட்டாக இருக்கக்கூடாது. y by 10 the whole square. Now it is look like a square minus b square மாதிரி இருக்கா? ஸோ அப்போ a plus b into a minus b ஐடென்டிட்டி. எங்கெல்லாம் எது யூஸ் பண்ணுறோமோ அதை எழுதணும், இல்லாட்டி மார்க் கிடையாது. எழுதிட்டு ab என்னன்னு எழுதி வச்சுருங்க. இட் இஸ் பெட்டர். சின்ஸ் இங்கே ஏபியை பக்கத்தில் எழுதிட்டிங்கன்னா ஈஸி, அப்படியே எடுத்து பார்த்துக்க வேண்டாம். யுவர் ஏ இஸ் ஹியர் a x, யுவர் b இஸ் y by 10 ஸ்கொயர் இல்லாமல் எழுதணும், அவ்வளோதான். ஸோ இப்போ அப்ளை பண்ண போகிறோம். a plus b into a minus b. a is x, b is y by 10, a minus b. இப்போ ஃபேக்டரைஸ் எழுதியாச்சு. ஸோ ஃபேக்டரைஸ்னால் இந்த மாதிரி ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கணும். எல்லாத்துலேயும் வந்துருக்கா பாருங்கள். ஹோல் ஸ்கொயர் வரலாம். ஹோல் ஸ்கொயர் வரலாம் 3x + y இன்ட்டு 3x + y அர்த்தம். அதான் ரெண்டு டேர்ம் ஸ்ப்ளிட்டடாக வரணும். பவர் வந்து 1 வரணும். வருதா? இங்கே 2 இருக்குது, மிஸ் சொல்லக்கூடாது. இது ரெண்டு ரிப்பீட் ஆகிருக்கு. 3x + y இன்ட்டு 3x + y. That is the meaning factors. Here 2y - 1 into 2y - 1. Here the different. x + y by 10 into x - y by 10. Very clear? So next sum. தேர்டில் மூணுமே நானே போட்டுட்டேன். இந்த மாடலில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கவர் பண்ணிட்டு வரணும், இதை ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். ஓகேயா? ஃபோர்த் சம் சி த ஃபோர்த் சம். எக்ஸ்பேண்ட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் யூஸிங், அவங்க இதான் சொல்லிடுவாங்க, யூஸிங் சூட்டபிள் ஐடென்டிட்டிஸ். அவ்வளோதான். அப்போ எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும் நம்ம தான் டிசைட் பண்ணணும். அந்த ஷேப் பார்த்துட்டு அந்த ஃபார்ம் பார்த்துட்டு. ஸோ ஃபார் ஹியர் ஆல்சோ த ஹோல் இருக்குது. ஸோ இப்படி ஏதாவது ஐடென்டிட்டி இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இருக்குது. ஃபிஃப்த் ஐடென்டிட்டி a + b + c த ஹோல் ஸ்கொயர். 3 டேர்ம் இருக்கும், ஹோல் ஸ்கொயர் இருக்கும். நம்ம ரெண்டு டேர்ம் படிச்சிருக்கோம். a + b the whole square, a minus b the whole square. It is new one. Is it correct? ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா இந்த ஐடென்டிட்டி லோயர் கிளாஸில்? இல்லை. ஸோ a + b + c the whole square it is what is the identity? a square ஐடென்டிட்டி சொல்லுங்கள். a எழுதலாம், x y z எழுதலாம். இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆல்ஃபபெட். x square நீங்கள் x + y + z படிச்சிருக்கீங்கன்னா ஓகே. x square + y square + z square plus 2xy plus xz plus x y y z zx. எப்பவுமே ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஒரே வேரியபிளுக்கு 2 பவர் 2, அந்த பவர் 2 ஒரே வேரியபிள் கொடுக்குறப்ப எந்த நம்பரும் வராது. சொல்லியிருக்கேனா? ஃபஸ்ட்டு ஒரே வேரியபிள் கொடுக்கணும். x + y + z the whole square னா யூ ஆர் ரைட்டிங் இந்த ஃபர்ஸ்ட் x square + y square + z square. என்ன கொடுத்துருக்கேன்? ஒரே வேரியபிளுக்கே 2 பவர் கொடுத்துருக்கேன், 2x அப்படி மீனிங். ஸோ இப்போ சொல்லியிருக்கேன் அது இன்னொரு ஃபார்முலாக்கே 2 எழுதணும். ஏன்னா பவர் 2, ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறேன். 2 பவரை எக்ஸுக்கு ஒரு பவர், ஒய்க்கு ஒரு பவர். இப்படி படித்தாலே ஃபார்முலா படித்த மாதிரி தான். எப்படி அப்போ எழுதலாம்? a + b + c the whole square. I am writing அதை x + y + z the whole square. I am first writing the powers fully. அப்போ x square
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். அடுத்து பவர் ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டாக கொடுக்க போகிறேன். அப்போ 2 வரணும். பவர் என்னவோ அது வரணும். 3 கூட சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் கியூப்க்கு சொல்லியிருப்பேன். 3 எங்கெல்லாம் வரும்? 2 டேர்முக்கு வரும். ஸ்ப்ளிட் பண்ணுற இடத்துல வரும். ஒரே வேரியபிள் கொடுக்குறப்ப வராது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் எங்கே 2 வரணும்? இப்போ ஸ்ப்ளிட்டடாக கொடுக்க போகிறேன். ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2yz ப்ளஸ் 2zx ரெண்டாக எழுதணும். xy yz zx டபுளாக எழுதணும். பவர் 1 1 கொடுத்துருக்கனால 2 முன்னாடி வரும். பவர் இதே 2 ஃபுல்லாக எக்ஸ் கொடுத்துட்டோம். அப்போ 2 வரக்கூடாது. ஃபுல்லாக ஒய்க்கே ரெண்டுமே கொடுத்துட்டோம் 2 பவர். அப்போ 2 வரக்கூடாது. இந்த ஹிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு படித்தா நிறைய ஃபார்முலாவில் அந்த 2 3 எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சிடும். சரியா? என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்மேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். I am just doing 6th, okay, and then one more. 2 சம் தான் போடுவேன். 6th okay, because in the fraction shade. Other than that, ஏதாவது டஃப்பாக இருந்தால் சொல்லுங்கள். ரிமைனிங் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். 4th okay, ஓகே. ஸோ மைனஸ் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்கள் ஃபார்முலா அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த மைனஸை நம்பர் கூட கொடுத்துட்டு உங்கள் பிஏ -2x, உங்கள் ஏவை -2xன்னு எடுத்துடணும். மைனஸ் இருந்தால் பியில் பட் -3y இருக்குது மிஸ்னா உங்கள் பி வந்து -3y. சைனை அப்படியே சேர்த்து எடுத்துக்கணும்னா ஏபிசிடி எடுக்கிறப்ப, XYZ எடுக்கிறப்ப. இன்னொரு விஷயம், உங்கள் சம் ஏபிசியில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்முலாவை XYZல எழுதுங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். உங்கள் சம் XYZல இருந்தால் உங்கள் ஃபார்முலாவை ஏபிசியில் எழுதுங்க. ஆல்ஃபபெட்ஸ் இட் இஸ் நாட் அ மேட்டர். ஆனால் ஒரே வேரியபிள் வச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இதில் ஐம் ஜஸ்ட் டூயிங் 4th and 6th. வாட் இஸ் 4th? 3a minus 7b minus c the whole square. 7b minus c the whole square. 3a ரெண்டுமே மைனஸ். Yes, minus 7b minus c the whole square. First see your identity. First see your sum here which is suitable for here. Na 3 இருக்கு, ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னா ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான். ABC இருக்கனால நீங்கள் XYZலேயே உங்கள் ஃபார்முலாவை எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க, தென் ஒன்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். x plus y plus z the whole square can be written as ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுதுவேன் பவர் 3 டேர்ம். எக்ஸுக்கு தனியாக ஃபுல்லாக, ஒய்க்கு ஃபுல்லாக கொடுத்துட்டேன், இசட்டுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இப்போ 2 பேர் ஆகிட்டாங்க. இப்போ உங்கள் சிங்கிளாக இருக்கீங்க. இது சிங்கிளாக இருக்கனால ஃபுல்லாக உங்களுக்கே வந்துடும் எல்லாமே இல்லையா, எது வாங்கினாலும் இல்லை. இப்போது இன்னொருத்தர் வந்துட்டாங்க, அப்போ டபுளாக கொடுக்கணும். ஸோ டபுளாக கொடுக்குறப்ப என்ன பண்ணுவோம்? இந்த பவர் முன்னாடி வரணும். ஒரு எக்ஸ் ஒரு ஒய், 2வை ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன். இப்போ 2 பேர் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒருத்தர் இருப்பீங்க, அப்போ எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு தான் வரும். ஸ்நாக்ஸு வாட் எவர் இட் இஸ் இருந்தால். இப்போ இன்னொருத்தவங்க வரப்போ ஷேர் தான் ஆகும் அப்படின்னாலும் இல்லையா. ஸ்நாக்ஸாக இருந்தாலும் எது இருந்தாலும் ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ 2xy அடுத்தது 2yz ப்ளஸ் 2zx. இஸ் இட் கரெக்ட்? Yes, ma'am. இந்த ஆர்டர் பாருங்க, xy yz zx அப்படியே சைக்கிளிக் ஆர்டர். 2 வந்து முன்னாடி வரும். இங்கே 2 வராதுக்கு ரீசன் அதையும் சொல்லிட்டேன். நம்ம ஒரே ஒரு சைல்டு இருக்கிறப்ப ஃபுல்லாக வந்துடும். சரியா? இப்போ 2 பேர் இருக்கிறப்ப ஸ்ப்ளிட் ஆகும். இங்கேயும் பவர் 2 மீனிங் 1 1, 2 பேர் இருக்காங்க 1 1. சரியா? ஸோ இதில் ஜஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் இஸ் 3a, y இஸ் 7b எழுதக்கூடாது, -7b. அந்த மைனஸையும் சேர்த்து கொண்டு எடுக்கிறப்ப. ஸோ இசட் எழுதுறப்ப minus எஸ், அவ்வளோதான். இதை அப்ளை பண்ணாலே முடிஞ்சிச்சு சம், அவ்வளோதான். ஸோ ஹியர் 3a minus up to this, okay? no ma'am. This step, this is okay? Yeah, now Okay. So 3a minus 7b minus c the whole square I am writing here. Instead of 3a இப்படி ஸ்கொயர் போட்டால் it is wrong. Why? x ஸ்கொயரை xக்கு பதிலாக 3a னா ப்ராக்கெட் போடணும். 3a square it is wrong. 3a the whole square. So plus y square. Y square means minus 7b the whole square. Plus z square means minus c the whole square. Okay. Plus 2x எழுதி வச்சுருக்கோம். 3a into y na minus 7b plus 2 into minus 7b into minus c. yes minus c plus 2 into minus c into 3a. கரெக்டா?
Now here okay, Yes. flush. Okay. So now here 3a the whole square. So 3 க்கு square பண்ணா a க்கு square பண்ணா. It is 9a square. Okay. So here plus minus square பண்ணா sign number alphabet இந்த ஆர்டர்ல பண்ணோம். minus square பண்ணா plus தான். 7 க்கு square பண்ணா squares படிக்கலையா 49. b க்கு square பண்ணா b square plus minus க்கு square பண்ணா plus c க்கு square பண்ணா c square. Here plus into minus minus 2 into 3 6 6 into 7 42 alphabet a into b. Okay, next plus into minus minus into minus plus 2 into 7 14 minus appo plus plus because minus into minus plus இந்த plus பிரச்சனை இல்ல minus into minus plus 14 BC. alphabet bc. Okay, next plus into minus minus 2 into 3 6 CA. CA AC, whatever it is. Okay, this is your answer. So expanded form la நம்ம எழுதிருப்போம். Are you clear? That's all. In the same way, take your notes. So next sum, sixth sum, fourth and sixth, is it correct? What is the question mark? Exercise 2.4, 1 by 4 plus 6, 1 by A, 1 by 4A. 1 by 1 by 4A. 4A, Yes. 1 by 4A. A. In A by 4 now it is correct, okay? Minus 1 by 2B. Plus 1 for the whole. இது எப்படி இருந்தாலும் கரெக்ட் தான். A by 4 நாலும் it is correct only. So here B by 2 நாலும் it is correct only. இப்படி எழுதுறதை விட நீங்க next step you change it, அதுதான் ஈஸியா இருக்கும். So what is we have to write here na, it is A by 4 the whole square. அதாவது A by 4 minus B by, அதாவது 1 into B. B by 2 plus 1 the whole square. It is look like A plus B plus C the whole square format. So our A is, what is it? What is our A? A plus B plus C the whole square formula அதை repeat பண்ணுவீங்க. Okay, and then A எழுதணும். A எவ்வளோ? A by 4. What is your B? B by 2. Minus B by 2, not plus P by 2. It is wrong. C is 1. Okay, நீங்கள் XYZ படிக்கிறீங்களோ, so அப்போ XYZ எழுதிக்கும். XYZ so which one is, ரெண்டு alphabet எழுதலாம். It is not a matter. But bookல எப்படி இருக்கனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கோங்க. X, Y, Z. So now just replace in your formula. So இந்த ஃபார்முலாவை எழுதணும், ரிப்பீட் பண்ணி தான் எழுதணும். நான் இப்போ டாட் போட்டிருக்கேன்னு போட்டுறாதீங்க. ஸோ எழுதுனா இதை எழுத போகிறோம் ஈக்குவேட் பண்ணி. A plus B plus C the whole square formula A square. A means அதாவது X square. X means this plus Y plus Z. ஸ்கொயர் போடுவோம், அப்புறம் 2 போட்டு டபுள் X into Y. That is A by 4 into minus B by 2. Is it correct? Plus next 2 into YZ. Y means minus B by 2 into 1 plus 2 into ZX. XY, YZ, ZX. Z means 1, X means A by 4. So just simply பண்ணி போட வேண்டியதான். A square, அதாவது numerator denominator தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணும். சைன் இருந்தால் சைன் ஃபர்ஸ்ட், number alphabet அந்த ஆர்டரில் பண்ணும். So A square by 4 square, it is 16. Plus minus square பண்ணால் it is plus 1B. B square by 2 is 2 square is 4. 1 square is 1. You are changing here na, cancel பண்ணிக்கலாம். Plus into minus. Minus. 4 or 6 கூட cancel பண்ணலாம். 4 or 6 ah? 4 and 6. Minus plus. Here? Minus. Oh sorry ma'am, B. It is in between plus no? Yes. Inter இருந்தால் மட்டும் தான் பண்ணும். So 2 cut பண்ணிட்டேன். Plus into minus minus. AB by 4. Okay, A into B by 4. இங்கே கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிடலாம். Plus into minus minus B into 1 B. Here also the same 2 கட் பண்ணிடலாம். Plus A by 2. This is your final answer. Okay.
இருக்குல்லையா? Okay. ஸோ ரிமைனிங் சம்ஸ் முடிச்சுட்டு வரணும். அடுத்தது எக்ஸ்பேண்டடில் போடுவோம் இது. ஸோ வரப்போ க்யூப் ஃபார்மில் படிச்சுட்டு வரணும். ஹோல் க்யூப், இண்டிவிஜுவல் க்யூப். ஸோ ஃபார்மில் இங்கேயே இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ ஐடென்டி 5 வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? ஸோ 6 7 8 6 7 8 இதில் ஒன்று மட்டும் எக்ஸ்பேண்டட் இல்லை, நான் கொடுத்துருப்பேன். சரியா? எக்ஸ்பேண்டட் இல்லை, இதை சும்மா அப்படியே உள்ள ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ டோட்டலி 3 படிக்கணும், 3 எழுதணும். இந்த சம்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த 3 ஐடென்டிட்டிஸை 2 times ரைட் இன் யுவர் கிளாஸ் ஒர்க். இன் அவர் கிளாஸ் ஒர்க்கில் 2 times பார்த்து எழுதி மெமரைஸ் பண்ணிட்டு வரணும். க்யூப் வரும், ஹோல் க்யூப் வரும் 2, -1 +1, அப்புறம் லாஸ்ட் ஐடென்டிட்டி ஒன்று ஸ்பெஷல். அது உங்களுக்கு இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டேங்க, புது ஐடென்டிட்டி. ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், 1 to 5 இங்கே படிக்க வச்சுட்டேன். 6 7 8 ஐடென்டிட்டிஸை ஆஃப்டர் தி சம்ஸ். ஸோ அப்போ சம் நம்பர் 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். த சேம் மாடல் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ கம்ப்ளீட் அண்ட் இன்கம். எக்ஸாம்பிளை எப்பயுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. 50% கொஷின் எக்ஸாம்பிள் மாடல்லையும் வரும், எக்ஸசைஸ் மாடல்லையும் வரும். ஸோ நம்ம என்சிஆர்டியில் மாடலே ரொம்ப கம்மி, அதிலே நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க, அந்த மாடல் எக்ஸசைஸில் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாடலே உங்களுக்கு போடவே முடியாத மாதிரி ஆகிடும். எக்ஸாம்பிள் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஆல் த சம்ஸ் ஆர் சம்ஸ், நாட் செப்பரேட்டட் இந்த எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ். பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.